ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரெயினை ஹேக் பண்ண 10 செகண்ட் சீக்ரெட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் யாரையாவது சந்திச்ச உடனே அவங்களோட பேரை மறந்துடுறீங்களா? நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன். இதை 10 செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரை நெக்ஸ்ட் டைம் பார்த்தாலும் அவங்க பேர் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வந்துடும். ஒருத்தர் பேரை கேட்ட உடனே 10 செகண்ட்ஸ்குள்ளே நான் சொல்கிற இந்த 4 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு அவங்களோட பேர் மறக்கவே மறக்காது. ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்க்கலாமா? ஒருத்தர் பேரை கேட்டோன்னே திருப்பி அவங்க பேரை சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இன்ட்ரோ ஆகுறாங்க அப்படின்னா, ஹாய் பிரகாஷ் அப்படின்னு இன்ட்ரோ ஆகுறாங்கன்னா, நீங்களும் திருப்பி அவங்க பேரை சொல்லுங்க. ஹாய் சரண்யா அப்படின்ட்டு நீங்க திருப்பி அவங்க பேரை ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் ரூல், நீங்க எந்த இடத்துல அவங்கள பாக்குறீங்க, இல்ல என்ன ட்ரெஸ்ல பாக்குறீங்க, இல்ல என்ன ஹேர் ஸ்டைல்ல பாக்குறீங்க அப்படின்ட்டு அவங்க பேர் கூட அந்த பிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணி மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரை மனசுக்குள்ள ஒரு 2-3 டைம்ஸ் திரும்ப சொல்லணும். அதாவது நீங்க மீட் பண்ண 10 செகண்ட்ஸ்குள்ள நீங்க இந்த நேமை மனசுக்குள்ள சொல்லணும். ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட கன்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் வந்து அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா, நீங்க திரும்பி திரும்பி பேசும்போது அவங்களோட பேரை சொல்லி சொல்லி பேசுங்க. இதுதான் அந்த 4 ரூல்ஸ். ஃபர்ஸ்ட்டு அவங்க இன்ட்ரோ ஆகும்போது நீங்கள் திருப்பி அவங்க பேரை சொல்லணும். செகண்டு, அவங்கள என்ன லுக்கில் பார்க்குறீங்க, எந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிக்சர் கூட அவங்க நேமை இணைச்சிக்கணும். தேர்டு, மனசுக்குள்ளேயே அவங்க பேரை சொல்லணும். அது எப்போன்னா ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்குள்ளே சொல்லணும். ஃபோர்த் ரூல் பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் கண்டினியூ பண்ணினீங்கன்னா உங்களை கன்வர்சேஷனை குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸாக திருப்பி அவங்க பேரை நீங்கள் சொல்லணும். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மனிதனுடைய மூளை பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு தகவலை கேட்கும்போது அது தானாகவே முக்கியம் அப்படின்னு நினச்சிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 செகண்ட் தான் வந்து நம்ம மெமரியில் பதிவு ஆயிடுச்சுன்னா அது நீண்ட நாட்களுக்கு ஞாபகத்திலே இருக்கும். இனி நீங்கள் அடுத்த முறை யாரையாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 செகண்ட் ரூல் ஞாபகம் இருக்கட்டும். யூஸ் திஸ் 10 செகண்ட் ரூல். உங்கள் நினைவில் இருந்து ஒரே ஒரு பேர் ஸ்லிப்பே ஆகாது. தேங்க்யூ. மீண்டும் ஒரு புது தகவலோட பார்க்கலாம். Try this 10-second trick today.